சிவகாசி மாநகராட்சிக்கும் சிவகாசி மாநகர மக்களுக்குமான மகத்தான திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சிறப்பாக வழங்கி வருவதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். குறிப்பாக சிவகாசி மாநகர மக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருந்த இந்த ரயில்வே மேம்பால பணிகள் இப்போது மிகச்சிறப்பான வகையில் நடைபெற்று முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநகருக்கு தேவையான 2 முக்கிய ரயில்வே மேம்பால பணிகளில் இந்த சாட்சியாபுரம் ரயில்வே மேம்பால பணிகள் திட்டமிடப்பட்டு அதனுடைய திட்ட காலத்திற்கு முன்பாக 3 மாத காலத்திற்கு முன்பாகவே முடிக்கக்கூடிய வகையில் இந்த பணிகள் மிக விரைவிலேயே நடைபெற்று இந்த நவம்பர் மாதத்தில் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரக்கூடிய அளவிற்கு இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பணிகள் ஏறத்தாழ 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் நடந்து வருவதை இன்றைக்கு நான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், மாநகராட்சியுடைய மேயர் அவர்கள், பல்வேறு துறைகளுடைய அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறையினுடைய பொறியாளர்கள் அனைவரோடும் இணைந்து இந்த பாலம் எந்த அளவிற்கு வேலைகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது, இன்னும் எத்தனை வேலைகள் இருக்கிறது, எப்போது நடைபெற்று முடியும், முதலமைச்சர் அவர்கள் எப்போது திறந்து வைப்பதற்கு ஏதுவாக பாலப்பணிகள் முழுமையாக நடைபெற்று முடியும் என்பதை குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம். பாலப்பணிகள் ஏறத்தாழ 95% நிறைவேறி இருக்கிறது. எனவே நான் முன்னரே குறிப்பிட்டதைப் போல இருக்கக்கூடிய சிற்சில பணிகளையும் முடித்து நவம்பர் மாதம் முதல் வாரத்திற்குள்ளாக நாம் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இதனை திறந்து வைக்கலாம். பிப்ரவரி மாதத்திலே இறுதியிலே முடிக்கலாம் என்று திட்டகாலம் இருந்தாலும் அதற்கு முன்பாகவே இந்த பாலப்பணிகள் முடிய இருக்கிறது. அதைத் தொடர்ந்து திருத்தங்கள் மேம்பாலத்திற்கும் இப்போது அரசினுடைய ஆணையை பெறுவதற்காக ஏறத்தாழ 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த மேம்பாலம் கட்டுவதற்குமான அரசாணையை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் அரசாணை வெளியிடப்பட இருக்கிறது. நம்முடைய சிவகாசி மாநகரிலே போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக சிவகாசி சுற்றுவட்ட சாலை அமைக்கக்கூடிய பணிகள் மிக வேகமாக நடைபெற்று கொண்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். அந்த பணிகளை பொறுத்த மட்டிலே ஏறத்தாழ ஒரு குவார்ட்டர் முடிந்திருக்கிறது. அடுத்த குவார்ட்டர் இப்போது டெண்டருக்காக போக இருக்கிறது. ஆக அந்த பணிகள் ஏறத்தாழ 172 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. இது அந்நியிலே சிவகாசி மாநகராட்சியில் மிக முக்கியமான தொழில் சம்பந்தமான கான்ஃபரன்ஸ் நடத்துவதற்கோ கூட்டமைப்புகளின் சம்பந்தமாக கூட்டங்கள் நடத்துவதற்கோ ஒரு முக்கியமான இடம், ஒரு கன்வென்ஷன் சென்டர் என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த மாநகராட்சிக்கு என்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட வேண்டும். காரணம், சிவகாசி ஒரு தொழில் நகரம். பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு வெளிநாடுகளிலிருந்தும் இங்கே தொழில் பிரதிநிதிகள் வருகிறார்கள். அவர்களோடு உரையாடுவதற்கு, அவர்களோடு வர்த்தக மேம்பாடுகள் குறித்து நாம் கருத்து பரிமாற்றங்கள் செய்வதற்கு இன்றைய காலகட்டத்தில் இருப்பதைப் போல நவீன வசதிகள் கூடிய ஒரு கன்வென்ஷன் சென்டர், ஒரு கூடம், அந்த கூடத்தை உருவாக்குவதற்கு நாம் மாநாட்டு கூடம், அந்த மாநாட்டு கூடத்தை உருவாக்குவதற்கு இப்போது இடம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 15 கோடி ரூபாய் செலவிலே அது அமைய இருக்கிறது. அதற்கான இடங்களையும் தேர்வு செய்வதற்கு இன்றைக்கு பார்வையிட்டிருக்கிறோம். மிக விரைவில் அந்த பணிகளையும் செய்து முடிப்போம். எனவே இந்த பணிகள், நான் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்தமான இத்தனை பணிகளையும் பார்ப்பேன்னு சொன்னால், நம்முடைய சிவகாசி மாநகரத்தினுடைய மேம்பாட்டிற்காக மட்டும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ 300 கோடி ரூபாய் இன்றைக்கு திட்ட மதிப்பீட்டில் பல்வேறு பணிகளை தந்து சிவகாசி மாநகராட்சியை இன்றைக்கு ஒரு மாபெரும் சிறப்பு வாய்ந்த மாநகராட்சியாக, உள்கட்டமைப்பு வசதிகள் பெருகி இருக்கக்கூடிய மாநகராட்சியாக அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த பணிகளெல்லாம் மிக வேகமாக நடத்தி குறித்த காலத்திற்குள் முடித்து அதனுடைய பயன்களை மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். எனவே அவருடைய அறிவுரை ஏற்று இன்றைக்கு இந்த பணிகளை நாங்கள் இன்றைக்கு மேற்பார்வையிட்டிருக்கிறோம்.